பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. பிரதமர் மோடியை பற்றி யூடியூபர் துருவ் ராதி வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று இந்தியாவை கடந்து பல நாடுகளிலும் வைரலாகி வருது. வட நாட்டில் நிலவும் மோடி செல்வாக்கை தலைகீழாக கொட்டி கவிழ்த்திருக்காரு துருவ் ராதி. இவர் ஒரு 29 வயது இளைஞர். இவர்தான் மோடியின் பொய்களை பொது வெளியில் அம்பலப்படுத்துவதாக சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்காரு. இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவுக்கு துருவ் ராதியின் புகழ் உச்சத்தை கூட தொட்டிருக்கான். அவர் அப்படி என்ன செய்தாரு? யார் இந்த இளைஞர்? இப்படி பல்வேறு கேள்விகள் உள்ளது. இவர் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ரோதக் நகர்ல வசித்து வர்றாரு. கார்லஸ்ட்ரூ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்த இவர் அந்த மாநிலத்தில் மிக முக்கியமான ஒரு யூடியூபர் மற்றும் விளாகர். இவரை ஆக்டிவிஸ்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவரது யூடியூபை 19 மில்லியன் பேர் பின்தொடர்ந்து வர்றாங்க. இவர் பிரதமர் மோடி பற்றி வெளியிட்ட ஒரு வீடியோ 1,60,00,000 பார்வையாளர்களை கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அவர் அப்படி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, பிரதமர் மோடியின் பிரபலமான வாசகம் ஏழை தாயின் மகன் அப்படிங்கிறது தான். இந்த பிரகடனத்திற்கு பின்னால் சில பொய்கள் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூபர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. பிரதமர் மோடி ரயில் நிலையத்தில் டீ விற்று தான் தனது இளமை காலம் கழிந்தது அப்படின்னுட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. இதை அவர் பல வருடங்களாக தேர்தல் பரப்புரையின் போது கூட சொல்லி வர்றாரு. இதனால் ஈர்க்கப்பட்ட அடித்தட்டு ஏழை மக்கள் மோடியை தங்களின் நாயகனாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த ஏழை தாயின் மகன் வாசகம்தான் கடந்த தேர்தலில் 300 சீட்டுகளுக்கு மேல் பாஜகவை வெல்ல வைத்தது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மந்திர சொல். ஆனா துருவ் ராதி அப்படிங்கிற இளம் யூடியூபர் மோடியின் கடந்த காலத்திற்கு சென்று அவர் ஏழை தாயின் மகன் இல்லை அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி இருக்காராம். மேலும் எப்படி பாஜக 3 விதமான டிபார்ட்மெண்ட்கள் வழியாக மக்களை மூளைச்சலவை செய்கிறது அப்படின்னுட்டு தனித்தனியே வீடியோக்கள் வேற போட்டு பாஜகவின் முகத்திரையை இவர் கிழித்திருக்கிறார் அப்படின்னுட்டு பலரும் பேசிட்டு இருக்காங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் வட மாநிலங்களில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. பல ஊர்களில் இன்னும் மின்சார வசதி கூட இல்லை. கழிப்பறை வசதி, சாலை வசதின்னு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனாலும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் உள்ள மக்கள் பாஜகவையே மிகவும் நம்புகிறார்கள். ஒரு பெண்மணி சொல்கிறார், பாஜக சார்பில் ஒரு நாயை நிறுத்தினாலும் கூட அது இங்கே வெற்றி பெறும் அப்படின்னுட்டு. அதே மாதிரி நான் மோடிக்கு தொண்டன் அல்ல பக்தை அப்படின்னு வேற சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாஜகவின் கருத்துக்கள் அவங்கள ஈர்த்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் மக்களை பாஜக அடிமைகள் போல மாற்றி வைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு துருவ் ராதி. துருவ் ராதி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ எப்படி தொடங்குது அப்படின்னா, ஜூன் 2013ஆம் ஆண்டு நிலன் முகோபத்தியாயி அப்படிங்கிற ஒருத்தர் மோடியை பற்றி ஒரு சுயசரிதை புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்னு தான் ஆரம்பமாகுது. அந்த புத்தகத்தில் மோடி குஜராத்தில் இருக்கக்கூடிய வாட்நகர் ரயில்வே ஸ்டேஷனில் 6 வயதில் டீ விற்றார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, நான் வறுமையில் பிறந்தவன் அப்படின்னு மோடி குறிப்பிட்டிருக்காரு. நான் வறுமையை வெல்ல அன்றே சபதமேற்றேன் அப்படின்னுட்டு அவர் சொன்ன வாசகங்களை அந்த யூடியூபரும் சுட்டி காட்டி பேச தொடங்குறாரு. மோடி 1950 பிறந்தவர். அவர் வறுமையில் பிறந்ததாக சொல்கிறார். ஆனால் மோடி தனது இளம் வயதில் சிறுவனாக இருந்தபோது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு அதில் அவர் கோட் சூட்டுடன் காட்சி அளிப்பதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காரு துருவ். எப்படி வறுமையில் டீ விற்ற இவர் கோட் சூட் போட்டுக்கொண்டு புகைப்படம் எடுக்க முடியும்? அது மட்டுமல்ல, அவரது படங்கள் வறுமையை பிரதிபலிக்கவே இல்லையே எப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டுமல்ல, நான் 1994 தான் பிறந்தேன். எனக்கே குழந்தை பருவத்தை காட்டுகின்ற புகைப்படங்கள் ஒன்று கூட இல்லை. காரணம் வறுமை. ஆனால் மோடி கோட் சூட் போட்டுக்கொண்டு டையெல்லாம் கட்டிக்கொண்டு எப்படி இருக்கிறார் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காரு துருவ். மோடி வறுமையானவர் இல்லை, வறுமையிலும் வறுமையில் பிறந்ததாக சொன்னவர். ஆனால் அவர் பிறந்த வீடு என்று இந்தியா டுடே ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது. அந்த வீடு குடிசை வீடு இல்லை, அது ஒரு மாடி வீடு. மாடி வீட்டில் பிறந்த இவர் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? இந்த வீடியோவில் மோடியின் சகோதரர் ஒருவர் விழா ஒன்றில் பேசும் வீடியோவையும் துருவ் இணைச்சிருக்காரு. அதில் மோடியின் சகோதரர் என்ன சொல்றாருன்னா, சகோதரர்கள் நாங்கள் அனைவரும் டீ விற்றோம். என் தந்தை வாழ்நாள் முழுவதும் டீ விற்றார். அவரது வாழ்நாள் முழுக்க அந்த வேலையை மட்டுமே அவர் செய்தார். மோடியை டீ விற்றவரின் மகன் என்று அழைப்பதே சரி. மோடி டீ விற்றவர் இல்லை. அந்த நிருபர்கள் சொன்னது தவறான செய்தி அப்படின்னுட்டு அந்த வீடியோவில் அவர் சொல்றாரு.
மேலும் இந்தியா டுடே கட்டுரை ஒன்று, மோடியின் தந்தை டீ விற்றவர் இல்லை, அவர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கேண்டீன் வைத்திருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான புகைப்படத்தையும் வெளியிட்டு இருக்கிறதா சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு இந்த யூடியூபர். இதையெல்லாம் படித்த போதுதான் எனக்குள்ள பெரிய சந்தேகம் எழுந்ததுன்னு வேற சொல்றாரு துரு. ஆகவே தேட ஆரம்பித்த போதுதான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். உலகில் உள்ள பல சர்வாதிகாரிகள் தங்களை வறுமையில் இருந்து வந்தவர்கள் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கம்போடியாவில் இருந்த சர்வாதிகாரி போல்போட், அவர் தன்னை வறுமையில் இருந்து வந்தவர் என்றுதான் சொன்னார். அதே போலவே இத்தாலியின் சர்வாதிகாரி முசோலினியும் அதையே தான் சொன்னார். இவர்களைப் போலவே ரஷ்யாவின் சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலினும் கூட தன்னை வறுமையிலிருந்து வந்தவன் என்றுதான் தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டார். இவர்களுக்கெல்லாம் மேலான ஹிட்லர் தன்னை வறுமையில் பிறந்தவன் என்றுதான் அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆனால் இவர்கள் யாரும் உண்மையில் வறுமையில் பிறந்தவர்கள் இல்லை. அதை போலவே மோடியும் தன்னை ஏழை தாயின் மகன் என்றார். ஹிட்லருக்கு பிரபல கார் நிறுவனங்கள் உள்பட பல பணக்கார கம்பெனிகள் நன்கொடைகள் வழங்கின. அதை போலத்தான் மோடியின் கட்சிக்கு பல கார்ப்பரேட் கம்பெனிகள் நிதியை அள்ளி கொடுத்துள்ளன. அதைத்தான் தேர்தல் பத்திர ஊழல் என்று பலரும் சொல்கிறார்கள். இப்படி வரிக்கு வரி மோடியை பற்றி பேசியிருக்காரு துருவ் ராதி. இந்த வீடியோ தான் தற்போது 1,60,00,000 பார்வையாளர்களை கடந்து சென்று கொண்டிருக்கு. இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு உருவாக இருக்கும் திரைப்படத்தில் அவரது வேடத்தில் பிரபல நடிகர் சத்யராஜ் நடிக்க இருப்பதாகவும், இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் வெளியாக இருக்கும் இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ் திரையுலகில் வில்லனாக அறிமுகமாகி நாயகனாக உயர்ந்து தற்போது குணச்சித்திர வேடங்களில் கலக்கி வருபவர் நடிகர் சத்யராஜ். படங்களில் நாயகனாக மட்டுமல்லாது தனது பாத்திரங்களின் வழியே பெரிய சிந்தனைகளையும் பரப்பியவர். கிண்டல் கேலி கொண்ட அவரது பாத்திரங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவை. அமைதிப்படை போன்ற ஒரு அரசியல் படத்தை இனி தமிழ் சினிமாவில் எடுக்கவே முடியாது என்னும் அளவுக்கு அந்த படத்தில் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக தனது நடிப்பின் மூலம் பட்டையை கிளப்பியிருப்பார் சத்யராஜ். மணிவண்ணனின் இயக்கமும் வசனங்களும் இந்த திரைப்படத்தை தமிழ் சினிமாவின் கல் கிளாசிக் திரைப்படமாக இன்று வரை உச்சத்தில் வைத்துள்ளது. இந்த நிலையில் பாகுபலி படத்தில் நடித்ததன் மூலம் உலகளவில் கட்டப்பா கேரக்டர் மூலம் பிரபலமானார் சத்யராஜ். இதையடுத்து பல்வேறு தென்னிந்திய மொழி படங்களிலும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. சமீபத்தில் சில படங்களில் நடித்திருந்த சத்யராஜ் தற்போதும் பிஸியாகவே இருக்கிறார். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து திரைப்படம் ஒன்று உருவாக உள்ளது. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியின் வரலாற்றை மையமாக வைத்து விவேக் ஒபேராய் நடித்திருந்த PM நரேந்திர மோடி, மன் பைரகி, மோடி தி ஜேர்னி ஆஃப் காமன் மேன் உள்ளிட்ட படங்கள் வெளியாக உள்ளன. இந்த நிலையில் தற்போது புதிதாக பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு ஒரு திரைப்படம் உருவாக இருக்கிறது. பாலிவுட்டில் தயாராகும் இந்த படம் இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 5 மொழிகளில் வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் நடந்து வரும் நிலையில் இந்த படத்தில் நடிகர் சத்யராஜ் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும், படப்பிடிப்பு விரைவில் துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் முன்னமே சொன்னது போல தனது பாத்திரங்களில் கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு உள்ளிட்ட பெரியாரிய கொள்கைகளை வெளிப்படையாக பேசி வந்த நடிகர் சத்யராஜ் பெரியார் படத்தில் அவரது கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். பெரியார் இப்படித்தான் இருந்திருப்பார் என்று சொல்லும் அளவுக்கு நடிகர் சத்யராஜின் நடிப்பு அந்த படத்தில் பேசப்பட்டது. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.